முன்னாடி வந்து ட்ரை கேட்ச் பிளாக்கை பற்றி வந்து நம்ம சிம்பிளாக பார்த்துருந்தோம். ட்ரை கேட்ச் பிளாக்கை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோங்கிறத பார்ப்போம். அதை வந்து சில டைமில் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு கோடிங் வந்து கரெக்டாகவே இருந்தாலும் அந்த கோடிங் வந்து சில டைமில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை வந்து அங்கே இருக்காது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நம்ம ட்ரை கேட்ச் பிளாக் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படி ஒரு கோடிங் கரெக்டாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கோடிங் எழுதுகிறோன்னு வச்சுப்போம். surya.txt அப்படிங்கிற ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஒரு கோடிங் எழுதுகிறேன்னா, இப்போ நான் வந்து அந்த கோடிங்கை ஃபஸ்ட்டு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது surya.txtங்கிற ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும். அதே கோடிங்கை நான் செகண்ட் டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா surya.txtங்கிற ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். அதனால தான் சில எரர்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம ட்ரை கேட்ச் பிளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபைலை க்ரியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபைலுங்கிற பேக்கேஜ் வந்து நமக்கு தேவை. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். செகண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பேக்கேஜுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். தேர்ட் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபைல் எந்த பாத்தில் வந்து இருக்கணும், எந்த நேம் வந்து அந்த ஃபைலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சொன்னதுக்கப்புறமா க்ரியேட் நியூ ஃபைல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் வந்து பாத்தும் நேமும் கொடுக்கணும். பாத்துனா என்ன பார்த்தனா, எந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து அந்த ஃபைல் க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறது. அடுத்து என்ன பண்ணணுன்னா, அந்த ஃபைலுக்கு நேம் கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணுன்னா, க்ரியேட் நியூ ஃபைல் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். இந்த கீவேர்டு தான் ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத கடைசியாக வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இம்போர்ட் பண்ணிடுவோம். இம்போர்ட். இப்போ வந்து ஃபைலுங்கிற பேக்கேஜ் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணக்கூடிய பேக்கேஜ் நேமை கொடுக்கணும். அதுக்கடுத்து அந்த பேக்கேஜுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேமை கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா ஈக்குவல் போட்டுட்டு நியூ கொடுத்து மறுபடியும் அந்த பேக்கேஜ் நேமை கொடுக்கணும். இதுதான் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தடு. பேக்கேஜோட நேம் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வரணும். நம்ம கொடுக்கக்கூடிய நேம் வந்து இந்த பக்கம் செகண்ட் வரணும். இதுதான் ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்குண்டான ஸ்ட்ரக்சர். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ஒரு எரர் காமிக்குது. ஏன் எரர் காட்டுதுன்னா, இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபைல் வந்து எந்த பாத்தில் க்ரியேட் ஆகணும், என்ன நேமில் க்ரியேட் ஆகணுங்கிறத இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். இப்போ வந்து பாத்து வந்து நான் போய் ஒரு ஃபோல்டரோட பாத்தை காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடலாம். ஜாவா கோடிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு பாத்தை காப்பி பண்ணிடுறேன். நான் வந்து மேக்கில் இருக்கனால இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வந்து நான் வந்து பாத்தை வந்து இப்படி காப்பி பண்ணுறேன். விண்டோஸ் யூசர்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி தான் ஃபைலோட பாத்து வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். விண்டோஸில் வந்து இந்த மாதிரி இருக்க ஃபைலோட பாத்தை வந்து காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து கொடுத்துடணும். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா போதும். கொடுத்துட்டு இப்போ வந்து இப்போ 3 ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. பாத் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து என்ன கொடுக்கணும்னா, நேம் வந்து கொடுக்கணும். அந்த க்ரியேட் பண்ண போகிற ஃபைலுக்கு வந்து என்ன நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். அது எப்படின்னா, ஒரு ஸ்லாஷ் மட்டும் வச்சுட்டு ஃபைலோட நேமை கொடுத்தா போதும். இப்போது நான் ஃபைல்னே நேம் கொடுத்துக்கிறேன், file.txt அப்படின்ட்டு. ஏன் டிஎக்ஸ்டின்னு கொடுத்துருக்கேன்னா, நார்மலாக வந்து டெக்ஸ்ட் ஃபைல் எல்லாமே .txt அப்படின்னு தான் சேவ் பண்ணுவோம். file.txt அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு, தேவைப்படுற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பாத்தும் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து நேமும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணுன்னா, க்ரியேட் நியூ ஃபைல் அப்படிங்கிற கீவேர்டை வந்து நம்ம கொடுக்கணும். கொடுக்கும்போது அது எப்படி கொடுக்கலான்னா, இந்த இன்ஸ்டன்ஸோடு சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா இந்த இன்ஸ்டன்ஸுக்குள்ளே தான் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபைலுக்கு உண்டான பாத்தும் ஃபைல் நேமும் இந்த இன்ஸ்டன்ஸில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ நம்ம நார்மலாக இந்த இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி தான் க்ரியேட் நியூ ஃபைல் அப்படிங்கிற கீவேர்டை வந்து கொடுக்கணும். ஏன்னா அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாத்தில் வந்து அந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். பாத்தில் மட்டும் இல்லை, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நேம்லேயும் அந்த ஃபைல் க்ரியேட் ஆகும். இப்போ வந்து ஃபைல் டாட் க்ரியேட் நியூ ஃபைல் இப்போ கொடுத்துட்டோம். இப்போ ஃபைலுங்கிறது இன்ஸ்டன்ஸு, க்ரியேட் நியூ ஃபைலுங்கிறது நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கீவேர்டு.
இப்போ இங்கே எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுதுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒருவேளை இந்த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருந்தால் இங்கே வந்து எரர் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எரர் வர வாய்ப்பு இருக்கனால தான் இந்த மாதிரி வந்து கோடு வந்து காட்டுது. அதனால் என்ன பண்ணணுன்னா ட்ரை கேட்ச் அப்படிங்கிற பிளாக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு அதுவே சஜஷன் காட்டும். இப்போ ஹோவர் பண்ணி பார்க்கும்போது தெரியும், 2 இது வந்து காட்டுதா, சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் அப்படின்னு. இதை இப்போ ப்ரெஸ் பண்ணால் போதும், ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளே சரவுண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து இந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் இந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும். ஃபைல் க்ரியேட் ஆச்சா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ட்ரை பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆனால் இந்த ஃபைல் வந்து இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத அர்த்தம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து சும்மா நார்மலாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துப்போம். பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபைல் வாஸ் க்ரியேட்டட் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து அந்த வேர்டை வந்து கொடுத்துட்டோன்னா ட்ரை பிளாக்குள்ளே இருக்க கோடு எக்ஸிக்யூட் ஆனால் தானாக இதுவும் எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஃபைல் வாஸ் க்ரியேட்டடுங்கிற மெசேஜ் வந்து நமக்கு கிடச்சிருச்சுன்னா ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணால் ஃபைல் வாஸ் க்ரியேட்டடுங்கிற மெசேஜ் நமக்கு கிடச்சிருச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கோட் அதாவது ட்ரை பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த லைனும் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அப்போது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய file.txt அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை உள்ள போய் செக் பண்ணி பார்ப்போம். இது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதே இது file.txtங்கிறது பதிலாக நியூ file.txtன்னு கொடுப்போம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போயும் ஃபைல் வாஸ் க்ரியேட்டடுங்கிற மெசேஜ் வந்துருச்சு. இப்போ போய் பார்ப்போம், நியூ file.txt அப்படிங்கிறது. அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறது. அதில் வந்து ட்ரை கேட்ச் பிளாக்கை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணோங்கிறத பார்த்துட்டோம். அவ்வளோதான்.